இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இப்படி ஒரு சோதனையா? ராணிக்கு சுகப்பிரசவம் ஆகிறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப என்னோட இந்த நிலைமைய என்னால ஏத்துக்கவே முடியல. இறை சக்தியை தாண்டிய பிரபஞ்ச சக்தியை உன்கிட்ட மண்டியிட்டு கேட்டுக்கிறேன். என் ஆத்மா தேக உடல என்னை விட்டு பிரிச்சிடாத. ககுபரே, இந்த பொம்மையோட ஆத்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் அவளோட ஆத்மா உடல் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுகிட்டு இருக்க? இதோ சோழிய போட்டு என்னன்னு பார்த்து சொல்றமண்ணா. என்ன ககுபரே, பொம்மையோட ஆத்ம உடல்ல ஏன் இந்த மாற்றம் நடக்குதுன்ற ரகசியம் தெரிந்ததா? தெரிஞ்சிருச்சு மண்ணா. இன்னும் ஒரு பகல் ஒரு இரவு முடியும். 48 மணி நேரத்துல அந்த பொம்மி முழுசா அழிஞ்சு போயிடுவா. அவளுடைய பிரேத உடல் காத்துல கலந்துரும். அப்படின்னா அந்த சமிக்தாவோட ஆத்மாவும் காற்றில் கரைந்து விடுமா? அவளும் அழிந்து போய் விடுவாளா? அது மட்டும் எப்போது நடக்காது மண்ணா. நீ என்ன சொல்ல வர ககுபரே? ஆமாம் மண்ணா, பிரபஞ்ச விதிப்படி பொம்மி மட்டும்தான் அழிவா. அந்த சம்யுக்தா ஆத்மா அழியவே அழியாது. என்றால் அதற்கான வேலையை உடனே ஆரம்பி. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குமண்ணா. ஆமாம் மண்ணா, அந்த ராணிய நீங்க பாதுகாக்கணும். அவ வயிற்றுல இருக்கிற தசாவதானிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாதுகாக்கணும். சரி, நான் அதை செய்து முடிக்கின்றேன்.